வணக்கமுங்க. அருள்மிகு அத்தனூரம்மனுக்கு 3ஆம் ஆண்டா 504 திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றதுங்க. நம்ம நந்தா ஃபுட் அண்ட் டிராவல் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம டிராவல் பண்ணி அங்கே போயிருந்தோமுங்க. எப்பவுமே நம்ம நந்தா ஃபுட் அண்ட் டிராவலில் இந்த மாதிரி பயணம் பண்ணக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய கோயில் சார்ந்த விஷயங்கள், உணவு சார்ந்த வீடியோக்கள் தொடர்ந்து நாம் பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்களும் வந்து அத்தனூரம்மனை போய் இந்த மாதிரி திருவிளக்கு பூஜையில் வணங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல அரிய வாய்ப்பாக இருக்குது. அதனால் நான் பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. அருள்மிகு அத்தனூரம்மன், அருள்மிகு குப்பையன்சாமி பக்தர்களுக்கு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிச்சதையும் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. வந்த பக்தர்கள்லாம் மனமுருகி திருவிளக்கு பூஜை செஞ்சாங்க. திருவிளக்கு பூஜை முடிஞ்சுங்க. அந்த திருவிளக்கு பூஜைக்கு வந்த பக்தர்கள், கோயிலுக்கு வந்த அனைத்து பக்தர்களுக்குமே அவ்வளவு சுவையாக உணவு பரிமாறினாங்க. நம்ம அதையும் பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. சர்க்கரை பொங்கல் ஆரம்பிச்சுங்க, மைசூர் போண்டா, மல்லிகை பூ இட்லி, 3 வகையான சட்னி, ஊத்தாப்பங்க, 2 வகையான குருமா, சாம்பார் சாதம், ஊறுகாய், உப்புமா, தயிர்னு தடவுடலான ஒரு விருந்துங்க. விருந்து அவ்வளவு அருமையாக இருந்ததுங்க. ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி திருவிளக்கு பூஜையை வீடியோ பிடிச்சிட்டு அதே மாதிரி உணவு சாப்பிட்டு நாம் வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோ பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நீங்களும் போய் அருள்மிகு அத்தனூரம்மனையும் அருள்மிகு குப்பையன்சாமியும் நேரடியாக தரிசனம் பண்ண மாதிரியும் திருவிளக்கு பூஜையில் நீங்களும் கலந்துக்கிட்டு சாமி கும்பிட்ட மாதிரியே இருக்குமுங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு இதே மாதிரி உணவை நாம் வீடியோ திருவிளக்கு பூஜைக்கு பின்னாடி நாம் ஃபுல் வீடியோவும் உணவு வீடியோவை பதிவு பண்ணியிருக்கிறோம். அதனால் முழு வீடியோ பாருங்க. குறிப்பா உங்க உறவினர் நண்பர்களுக்கு அனுப்பிச்சிங்க. அவங்களும் அருள்மிகு அத்தனூரம்மன், அருள்மிகு குப்பையன்சாமியை திருவிளக்கு பூஜை அன்னைக்கு சிறப்பு அலங்காரத்தில் தரிசனம் பண்ணிட்டுங்க. திருப்பூர் மாவட்டம்ங்க, காங்கேய வட்டம்ங்க, முத்தூர் அருள்மிகு செல்லாண்டியம்மன், அருள்மிகு செல்வகுமாரசாமி, அருள்மிகு அத்தனூரம்மன், அருள்மிகு குப்பையன்சாமி திருக்கோயிலில் அருள்மிகு அத்தனூரம்மனுக்கு 3ஆம் ஆண்டு 504 திருவிளக்கு பூஜைங்க நம்ம முத்தூர் ஸ்ரீ அத்தனூரம்மன் திருக்கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்றதுங்க. மதியம் 3 மணிக்குங்க அருள்மிகு அத்தனூரம்மனுக்கு அபிஷேகம், ஆண்டாள் அலங்காரம்ங்க மற்றும் பார்த்தீங்கன்னா லலிதா சகசரநாமங்க அர்ச்சனை நடைபெற்றதுங்க. அதைத் தொடர்ந்து 5:30க்கு திருவிளக்கு பூஜை தொடங்கி நடைபெற்றதுங்க. திருவிளக்கு பூஜைக்கு வந்து இந்த பெண்களுக்குங்க விரலி மஞ்சளுங்க, மஞ்சள் பிள்ளையாறு, திருநீர், சிகப்பு, குங்குமங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ணெய், சூடம்ங்க, பக்திங்க, திரி, அதே மாதிரி தீப்பெட்டி, அத்தனூரம்மன் சாமி போட்டாங்க. அதாவது வந்து திருவிளக்கு பூஜைக்கு முன்னாடி வச்சு பிரார்த்தனை செய்கிறக்காக அத்தனூரம்மன் போட்டாங்க. அங்கே வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து பூஜை பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்காக தண்ணீர் பாட்டில் ஒன்றுங்க, கல்கண்டுங்க, சர்க்கரை பொங்கலுங்க, பச்சரிசிங்க, பச்சரிசியில் மஞ்சள் கலந்த பச்சரிசி பூசை பண்ணுறக்காங்க, தேங்காய் பழமுங்க, வெற்றிலை பாக்கு, அதையெல்லாம் வைக்கிறக்காக வந்து வாழைப்பழமுங்க, எலுமிச்சம்பழம், பூக்களுங்க, உதிரி பூக்களுங்க, கூடுதலாக பார்த்தீங்கன்னா நம்ம கோந்துக்கிறக்காக கோர பாயிங்க, இதெல்லாமே அவங்க தான் கொடுத்தாங்க. தாம்பூர தட்டுங்க கொடுத்து உள்பட ஏராளமான பொருட்கள் வந்து பூஜை பொருட்கள் வந்து அங்கே வந்திருந்த பக்தர்களுக்காக கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ ஒரு அருமையாக நடைபெற்றதுங்க இந்த திருவிளக்கு பூஜை. நம்ம நந்தா ஃபுட் அண்ட் டிராவலில் நாம் வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம். நம்ம ஸ்கிப் பண்ணாமல் நாமளும் போய் மனமுருகி திருவிளக்கு பூஜையை பார்த்து மனமுருகி அம்மனை வேண்டிக்கலாம் வாங்க. தந்ரே சகோதரி ஹே மமயே முனிகண மண்டித மோகே ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி ஆதி லட்சுமி சதா பாடயமா. அப்படி வாதி வாசிப்பா ஐயன் தெரிவிக்கல சோமனே முனிகண மண்டித மோக பிரதாயினி மதுலவாரிணி வேதனுதே மதுசூதன காமினி ஆதி லட்சுமி சதா பாடயமா, ஆதி லட்சுமி சதா பாடயமா. அன்னத்தை தான் சாப்பிட முடியும். அந்த மாதிரி தானியம் செய்யணும். சாப்பாடுக்கு எந்த ஒரு புஷ்பத்தை தெய்வத்துடைய பாத்திர போவாங்க. அடுத்து 3ஆவதாக இருந்தாலும்
स्वयंवर वर्णिनी वैष्णवी भार्गवी मंत्रे स्वरूपिणी मंत्रमये सुरगण पूजित शिवे कालिनी भावे विमोचिनी साधु जनार्दने कालयुगे जय जय हे मधुसूदने कामिनी दैत्यलक्ष्मी सानविकारिणी साधनोमे भवभयकारिणी भवविमोचनी साधु जनार्दने कालयुगे अरे परिजन मंदिर लोकनुदे हरिहर ब्रह्म सुपूजित सेवित ताप निवारिणी पादयुगे जय जय हे मधुसूदन कामिनी गजलक्ष्मी रूपेण पाद समावृत परिजन वर्णित लोकनुदे पादयुगे जय जय हे குழந்தை பாக்கி இந்த லட்சுமி வந்து குழந்தை இடுப்புல வச்சுட்டு இருக்கோம். யாராவது குழந்தை இல்லை அப்படின்னா இந்த குழந்தை செல்வத்தை அருளக்கூடிய தேவி சந்தான லட்சுமி. இந்த சந்தான லட்சுமியை நல்ல பிரார்த்தனை பண்ணீங்க, குழந்தை நல்ல ஞானத்தோடும் அறிவோடும் பெருகணும் அப்படின்ட்டு இந்த சந்தான லட்சுமி பிரார்த்தனை பண்ணீங்க. ஓம் சந்தானே மகாலட்சுமி நமோ நமः ஐங்கக வாகினி மோகினி சக்ரிணி ராக விபத்தினி ஞானமயே குணகண வாரிதி லோக திரைஷினி ஸ்வரசப்த பூஷித கானனுதே அடுத்து 6வது லட்சுமி விஜயலட்சுமி. நமக்கு எந்த ஒரு காரியமும் வெற்றி அடையும். விஜயம் என்றால் வெற்றின்னு பொருள். நம்ம எந்த ஒரு காரியம் வெற்றி அடையணும், எந்த ஒரு தடைகள் இல்லாமல் இருக்கணும், நல்ல காரியங்கள்லாம் எந்த ஒரு இடையூறும் இல்லாம மனசில் நினைச்ச உடனே நடக்கணும் அப்படின்னா இந்த விஜயலட்சுமியை பிரார்த்தனை. இந்த விஜயலட்சுமி அப்படின்னா விஜயம் என்றால் வெற்றி என்று பொருள். இந்த விஜயலட்சுமி நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. சொல்லுங்க, ஓ விஜய மகாலட்சுமி அம்பிகாரி நமோ நமः ஜய கமலாசனி சத்கதி தாயினி ஞான விகாசினி தானமயே அனுதினே. இன்னும் பாடம் இருந்தார் சரஸ்வதி கற்ற கல்வி கையெல்லாம் பூசி சமானம். இன்னமும் சரஸ்வதி குரு என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி கொடுத்து இன்னும் பாடம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாந்தி பிராரப்தம் தேகமே மோக்தம் தேக பிராரப்தமே சுபூர்ணமயே குமகுமே கும்குமே 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 சங்கே நிநாதே சிவாத்யனுதே வேதே புராணே இதிகாசே சுபூஜிதே வைதிகே மார்गे प्रदर्शयुते जय जय हे मधुसूदने कामिनी जनलक्ष्मी रूपेण पालयामः. धीमे 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 दुन्दुभिनाद स्वपूर्णमये वेद पुराणे इतिहास வந்து 8 லட்சுமி வந்தாங்க. அவங்களுக்கு அடுத்தபடியாக அர்ச்சனை 108 அர்ச்சனை மூலமாகவும் பிரார்த்தனை மூலமாகவும் அதான் புத்தகம் எடுத்துங்க. மோதிரவர்கள் கட்டவர்கள் 2
தீபத்துடைய முகத்தை காமிச்சிட்டு தீபத்துடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிடும். இல்ல புஷ்பத்தை தள்ளிட்டு குங்குமத்தை வந்து தனியா குங்குமத்துல தீபத்துடைய பாதத்தை அசர் பண்ணிக்கலாம். மற்ற குங்குமம் தனியா அசரி நீங்க எடுக்க முடியும் வீட்டுக்கு. செய்யக்கூடிய பூஜை புஷ்பம் குங்குமம் நீங்க வீட்டுக்கு எடுக்கணும். அதனால பூ ஒரு பக்கமா போட்டுட்டு குங்குமத்தை ஒரு பக்கம் அசரம் பண்ணிக்கணும். கட்டவர்கள் மோதவர்களால் மட்டும்தான் குங்குமத்தை எடுக்கணும். அப்படியே சொல்லுங்க. ஓ அகழ்வி சொல்வே ஒளியே போற்றி. போற்றி அப்படின்னா குங்குமத்தை தெய்வத்துடைய பாத்திர போட்டணும். சொல்லுங்க. ஓ அகல் விளக்கே ஒளியே போற்றி. ஓ அழுத்து விளக்கே போற்றி. ஓ அந்தி விளக்கே போற்றி. ஓ அம்பல விளக்கே போற்றி. ஓ அருள்துணை விளக்கே போற்றி. ஓ அருள்விழி விளக்கே போற்றி. ஓ அழகார்ந்த விளக்கே போற்றி. ஓ அறிவொளி விளக்கே போற்றி. ஓ ஓ இல்லக விளக்கே போற்றி. ஓ இனியமா விளக்கே போற்றி. ஓ குளிரிடை ஒளியே போற்றி. திருப்பூர் மாவட்டம் காங்கேய வட்டம் முத்தூர் அருள்மிகு அத்னோமன் ஆலயத்தில் 550 திருவிளக்குகள் வைத்து சுமங்கலி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இந்த வரலட்சுமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை செய்து அம்மன் அருள் பெற்றார்கள். இதில் இந்த பூஜையில் கலந்து கொண்ட சிறப்பு முத்தூர் அமாவாசை அன்னார்குழு சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி சொல்லுங்க. விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே ஜோதி. விளக்கே போற்றி. சக்கரை பொங்கலுங்க. நேரம் வந்தாச்சா? இது இட்லி. போண்டா இட்லிங்க. இட்லி. நந்தா ஃபுட் டிராவல்ஸ். ஆமாங்க. இப்ப சொல்லுங்க. இட்லி, கார சட்னி, தேங்காய் சட்னிங்க. சரி. ஊத்தாப்புங்க. குருமாங்களா? குருமா. வாங்க வாங்க. அங்க என்ன சாப்பாடுங்க? சாம்பார் சாதம். நம்மளுக்கு இதுங்க ஊறுகாய். உப்புமாங்க. தயிருங்க. கடைசியில் கொஞ்சமா
வாங்க உப்புமா தயிருங்க, உப்புமா தயிருங்க. அப்சியூட் கோயில் இதாக அவ்வளவுதான். வணக்கங்க. வணக்கங்க. மொத்தம் எத்தனை பேருக்கு நீங்க சாப்பாடுங்க? இன்னைக்கு திருவிளக்கு பூஜை முன்னிட்டு 2000 பேருக்கு சாப்பாடு, 2000 to 2500 டிகிரி சாப்பாடு பண்ணிருக்கோம். சுமார் எத்தனை இட்லி சுடுவீங்க? இட்லி வந்து ஒரு 5000 இட்லி சுடுவோங்க. 5000 இட்லிங்க. ஆமாங்க. சரி, எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சுக்கோங்க? நாங்க சாயந்தரம் 3 மணிக்கு ஆரம்பிச்சிட்டோங்க. நம்ம கேட்டரிங்க குமார் கேட்டரிங் முத்தூருங்க. குமார் கேட்டரிங் சின்ன முத்தூருங்க. சரிங்க. இட்லிக்கு அப்புறம் ஆனியன் ஊத்தப்பம், ஆனியன் கேரட் போட்டு ஊத்தப்போங்க. ஆனியன் கேரட் ஊத்தப்போங்க. சரிங்க. அப்புறம் என்னென்ன மெனுங்க? இது வந்து அடுத்து வந்து பருப்பு சாதம்ங்க. சரிங்க. கோதுமை உப்புமாங்க, தேங்காய் சட்னிங்க, கடலை சட்னி, சாம்பார், தக்காளி கொடுமாங்க, செலவரைச்சி வச்சு கொடுமாங்க, தயிர், போண்டா, மைசூர் போண்டாங்க, சக்கரை பொங்கல் எல்லாம் உண்டுங்க. சரிங்க. இது வந்து கடலை எண்ணெயே தானுங்க. ஃபுல்லாக கடலை எண்ணெய். ஃபுல்லாக கடலை எண்ணெய் தானுங்க. நீங்கள் பார்த்துக்கலாங்க, எல்லாமே கடலை எண்ணெய் தானுங்க. சரிங்க. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவலில் இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலை பார்க்கலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிச்சுங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் இருந்ததுன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்ங்க.